ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. சிங்கிள் மாமா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுங்க, அதனால் போட்டிருக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. பாப்பாவுக்கு வந்து விளையாட்டு பொருள் வந்து என்ன இருந்தாலும் அந்த நெய் டப்பா, அந்த பால் பொட்டி டப்பாவில் தான் மேக்ஸிமம் விளையாடுவாங்க. அதே இல்லாமல் 2 பாப்பா இருக்கிறதுனால விளையாட்டு பொருளும் அதிகமாக வாங்கிக்கலிங்க. நான் பாப்பாவை கட்டி வச்சுருக்குறேங்க. பார்த்தா தெரியுதுங்களா? தொட்டில் சிலையோட கார்னரில் ஸ்வாடலோட ஒரு பகுதியும், இடுப்பு பகுதியில் ஒரு ஸ்வாடலோட ஒரு பகுதியும் கட்டி வச்சுட்டேங்க. ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க, பாப்பாவை கொடுமைப்படுத்துகிறீங்களா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் குளிச்சு 2 நாள் ஆச்சுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? ஒரு பாப்பா தூங்கினா ஒரு பாப்பா என் கையில், இப்படியே 2 நாளாக ரொட்டீன் ஆயிடுச்சுங்க. மாற்றி மாற்றி ஒருத்தர் கையில் ஒருத்தர் தூங்க, இந்த மாதிரி. இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் இன்றைக்கி குளிச்சே ஆகணுங்கிற ஒரே மைண்டில் நான் பாப்பாவை கட்டி வச்சுட்டு வீடியோவும் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் குளிக்க போயிட்டேன்னா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து பார்க்கல அவங்க அழுதுட்டு இருந்தாங்கன்னா எதுக்காக அழுகிறாங்க, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாதுங்கிறதுனால நான் அப்படி கட்டி வச்சுருக்கிறேங்க. கேமராவும் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். அவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக நான் லூஸாக கட்டி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ரொம்ப டைட்டாக கட்டி வச்சுட்டு அவங்களால தவள முடியாது, ரொம்ப வயிறு இருக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காகவும் அப்புறம் எக்ஸ்ட்ரா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. 90% இந்த ஃபாலோ பண்ணலைங்க. இப்போ 10% ரொம்ப நம்ம குளிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளும் நீட்டாக இருக்கணும், அப்புறம் நம்மளுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் கட்டி வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து பாப்பா நான் குளிக்க போன 2 செகண்டில் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிறனால குளிச்சுட்டு வந்து பார்த்தா யூரின் பை வச்சுருக்குறாங்க. யூரின் பை வச்சுட்டு அவங்க அதில் தவள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தவள முடியல. அதுக்கு தகுந்த மாதிரி பொம்மையும் அவங்கள விட்டு கை மீறி போயிடுச்சு. அது எடுக்கவும் முடியல, தவழ்ந்து போய். அதனால தான் அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து நான் பார்த்தோன்னு தெரிஞ்சிட்டேன். அப்புறம் மறுபடியும் எதுக்கும் வேறு ஏதாவது அடிபட்டுருக்குதா இல்லையா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டேங்க. எந்த அடியும் படலைங்க. அவங்க பொம்மை வந்து தள்ளி போயிடுச்சு, அதை எடுக்க முடியல, தவழ்ந்து போய். அதனால தான் அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் அடியெல்லாம் பட்டுக்கலைங்க. எனக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கிறது, கட்டி வச்சுருக்கிறதுல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நான் கண்டிப்பாக குளிச்சே ஆகணும் அப்படிங்கிறனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் சிங்கிள் மாமா இருந்து பார்த்துக்கிறக்க யாரும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வயிற்றுக்கட்டை மட்டும் டைட்டாக கட்டிடாதீங்க. நல்லா அந்த கார்னர் மட்டும் நல்லா டைட்டாக கட்டிக்கணும். ஆனால் வயிற்றுக்கட்டை வந்து நிறைய லூஸ் விட்டுருங்க. அப்புறம் மேக்ஸிமம் அந்த இடத்துல வந்து எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 விளையாட்டு பொருள் மட்டும் போட்டுட்டு நீங்கள் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏதாவது அடிபட்டிருக்கா இல்லையான்னு. அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோவே எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனையை எடுத்துக்க வேண்டியதில்லை. நான் அப்படி தான் பண்ணியிருக்கிறேங்க. வந்தோடனே பார்த்துட்டேன், எதுவும் அடியெல்லாம் படலை. விளையாடிட்டு இருந்தாங்க. சவுண்டு மட்டும் வந்துகிட்டே இருந்துச்சுங்க அடிக்கடி. நான் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டேங்க. எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.